மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள், உங்களுடைய மனம் எப்போதுமே சுத்தமானதாகவே இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நேர்மையானதாக இருக்கும். எந்த விதமான வழிகளை நீங்க தேர்வு செய்தாலும் நேர்மையான வழிகளை மட்டுமே தேர்வு செய்வீர்கள். நேர்மையான மனிதர்கள் கூட மட்டுமே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களை மிகவும் கடினமாக சோதித்திருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடாத அவமானங்கள், கஷ்டங்கள், பாதிப்புகள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் யாருக்கும் சொல்லாத, யாரும் புரிந்து கொள்ளாத உள்ளுக்குள்ள எரிகின்ற காயங்கள், அவமானங்கள், சொல்ல முடியாத துன்பங்கள், இவையெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்க பதித்து வச்சிருப்பீங்க. கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களை என்ன கூறினாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட துரோகங்கள் கூறினாலும் அவர்களிடம் நீங்க சண்டை போட மாட்டீங்க. அது உங்களுடைய மனதிற்குள் வைத்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு நேரம் வரும் பொழுது அவர்களுக்கும் நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அதை நினைத்து அவ்வளவு காயங்களானது உங்களுடைய மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் இவை அனைத்திற்கும் காரணம் என்ன? உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் ஏன் இப்படியெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது? அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். நான் கூறுவது சரியா தவறா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு முழுமைக்கும் பார்த்துவிட்டு கூறுங்கள். மிதுனம் ராசிக்காரர்கள், இதுவரை பட்ட காயங்கள், அவமானங்கள், சொல்ல முடியாத துன்பங்கள், நம்பிக்கை வைத்தவர்களிடம் இருந்து நடந்த ஒரு முக்கியமான துரோகங்கள். மிதுனம் ராசிக்காரங்க யாரையும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா நீங்க சந்தேகப்படுற மாதிரி அவங்களே நடந்து கொண்டாலும் நீங்க அதை கண்டுக்கிடாம போயிருவீங்க. நம்மகிட்ட அவன் இப்படி இருக்கான், மற்ற நபர்களிடம் அவன் தவறான நபராக இருக்கட்டும், எப்பேற்பட்ட நபராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா நம்ம கூட பழகும் போது எனக்காக அவன் உறுத்தா இருக்கானா இல்லையா, உண்மையான காண்டி பழகுறானா இல்லையா, இதை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இந்த மிதுனம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அவங்களுடைய மனமானது நேர்மையானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பியவர்கள் தான் உங்களை கைவிட்டு சென்றிருப்பார்கள். யார் மீது முழுமையாக நீங்கள் நம்பிக்கை வைத்து அனைத்து விதமான காரியங்கள், அனைத்து விதமான செயல்களையும் கூறினீங்களோ அவங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு தூரமாக சென்றிருப்பார். உங்களை பற்றி பின்னால் பேசியவர்கள் உங்களுடையதுதான் உங்கள் கூட இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான நெருங்கிய நபராக மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிரியாகவும் இருப்பார்கள். உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக கூறியவர்களும் அவர்களாக மட்டுமே இருப்பார்கள். இது உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அழுத்தம் அழுத்தம் அழுத்தம். கடந்த 2 ஆண்டுகள்ல நான் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்களை நேர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தினமும் உங்களுடைய மனதிற்குள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு கூடிவிடும். ஒற்றை மனிதராக எல்லாவற்றையும் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். யாரிடமும் வெளிப்படுத்த முடியாத அழுத்தங்கள், இவை உங்களை உள்ளுக்குள் கொன்று கொண்டிருக்கும். எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அந்த முடிவுகளில் தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். அவமானப்படக்கூடிய நிலைகள், அதிகம் நிகழ்ந்த ஒரு துன்பம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யாத விஷயத்திற்கும் நீங்கள் தான் குற்றவாளி என்று உங்களை அவமானப்படுத்தியவர்கள் நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்களை நினைத்து நீங்க இன்னமும் உங்களுடைய மனதளவில் அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு சென்ற காயங்கள், அவர்கள் பேசிய வார்த்தைகள், இது அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். குடும்பத்திலும் சரி, வேலையிடத்திலும், சமூகத்திலும் உங்களுடைய பெயரை கீழே இறக்க முயன்றவர்கள் அனைவரும் உங்கள் கூட இருந்த நபர்களாக மட்டுமே இருப்பார்கள். இப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரங்க ஈட்டுகின்ற திறன் கொண்ட நபராக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். ஆனால் திடீர் செலவுகள், மருத்துவத்திற்கான கடந்த செலவுகள், வீட்டில் ஏற்பட்ட பொறுப்புகள், இவையெல்லாம் உங்களுடைய பணத்தை காலி செய்திருக்கும். பணம் வந்தாலும் உங்களுடைய கையில் தங்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகியிருக்கும். உங்களுடைய மனதில் யாருக்கும் தெரியாத ஒன்றே ஒரு புண்பாடானது நிச்சயமாக இருக்கும். அதாவது சில விஷயங்கள் நீங்கள் மறக்கவே முடியாத அளவுக்கு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த நினைவுகள் தான் உங்களை இரவில் தூங்க விடாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய மனதிற்குள் போட்டு உங்களை குழப்பிக் கொண்டே இருக்கும். கடந்த மாதங்களில் நீங்கள் அனுபவித்த சில செயல்கள், உங்களுக்கு தலை சுற்றல், கை கால்களில் பலவீனமாக ஏற்படுவது, மன அழுத்தங்கள், நிம்மதியான சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இதற்கு காரணமாக இருந்தது சனி, அதனுடன் ராகு இவர்கள் இணைந்த ஒரு சோதனையாக இருந்திருக்கும். உங்களுக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சும்மா நீங்க சிரிக்க விரும்புவோராக இருப்பீர்கள். ஆனால் கடந்த வருடம் உங்களுடைய சிரிப்பு உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டதாக ஒன்றாக இருக்கும். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள யாரும் பார்க்க முடியாத அவ்வளவு மனவழிகளானது உங்களுக்குள்ள இருக்கும். சிரிப்பே வந்தாலும் நீங்க சிரிக்க மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையை இப்படி நடக்கு அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி பெறுவீங்க. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறப்போகிறது? மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நாளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கும். இதுவரை
உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது வேற ஒன்றாக இருக்கும். இனிமே நடக்கப் போவதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த சில விஷயங்களாக இருக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயங்கள் தொடங்கி வெறும் இது சாதாரண நாட்களாக மட்டும் இருக்காது. இது உங்களுடைய வாழ்வை புரட்டிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய தலையெழுத்தை முழுமையாக மாற்றும். இதுவரை உங்களுடைய கண்களில் இருந்த வந்த கண்ணீர்கள் அனைத்திற்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே அதிர்ஷ்டங்கள் திடீரென்று உங்களை தேடி வந்து திரும்பும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம அந்த நல்ல ஒரு செய்திகள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை கழித்து நல்ல ஒரு மாற்றத்திற்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களை முன்னேற்றுவதற்கான ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலையானது உங்களை தேடி வரும். வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாட்டில் வாய்ப்பு இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உறவுகளில் நல்ல ஒரு திருப்பம் உங்களுக்குள்ளே ஏற்படும். உங்களுடைய உறவுகள் பலம் பெறும். நீண்ட நாட்களாக பேசாதவர்கள் கூட மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு வந்து பேசுவாங்க. வீட்டில் ஒரு அமைதியானது ஏற்படும். இதுவரைக்கும் குடும்பத்தில் அவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசிக்கொள்ளவே மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது உண்டாகி சண்டைகள் குறைந்து சமாதானமானது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றமானது உண்டாகும். உடல்ல சக்தியானது உயர்ந்து மன அழுத்தங்கள் குறைந்து தூக்க பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏற்படும். புதிய காலத்தில் உங்களுக்கு குவியக்கூடிய நன்மைகள் எப்படி தெரியுமா இருந்தது? பணவரவுல ஒரு அதிகரிப்பு, பணமானது கையில் தங்கும். புதிய வருமான வாய்ப்புகள் வருவது போல உங்களுக்கு வரும். புதிய வருமான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வரும். நல்ல நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியின் அதிர்ஷ்டம் மிக வேகமாக உயரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். லாட்டரி அல்லது செல்வத்துல ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடுக்கு நீண்ட நாட்களாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமான வெளிநாட்டு வாய்ப்பானது கிடைக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்களானது நிறையும். புது வீட்டு காரியங்கள், புது வாகனங்கள், பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு காலத்தில் நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். தொழிலில் ஒரு புதிய வளர்ச்சி, புதிய கிளை, புதிய ஒப்பந்தம், வாடிக்கையாளர் லாபங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி தெரியுமா மாறும்? குரு பகவான் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கிறார். பணம், வேலை, வசதி அனைத்திலும் ஒரு வளர்ச்சியை உருவாக்குகிறார். புதன் பகவான் உங்களின் அதிபதி. உங்களுக்கு அறிவு, வாய்ப்புகள், பதவி, பேச்சால் வெற்றி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப் போகிற ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் உங்கள் மீது வைத்திருந்த அழுத்தங்களை குறைக்கப் போகிறார். மங்களன் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை, வெற்றி இந்த மூன்றையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். ராகு கேடு ஏற்படுத்திய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தப் போகிறார். இது ஒரு அரசியல் பெயர் கிடையாது. வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் மாயமாகவும் வேகமாகவும் நிலைமையை மாற்றக்கூடிய கிரகங்களாக இருக்கும். அவை நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். இவைகள் சொல்வது ஒண்ணுதான், தாமதம் இருந்தது, நஷ்டங்கள் இல்லை. இனி உனது நேரம் பிரகாசிக்கிறது. இனி உனக்கான இடத்தை நீ அடைவாய் என்று உங்களின் கிரகங்கள் நிச்சயமாக உங்களிடம் கூறும். எனவே கடந்த மிதுனம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் நீங்கள் உடைய வேண்டியதாக இருந்தது. ஆனால் இது உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய சக்தியை பிறக்க ஒரு பெரிய ஒரு சம்பவமானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இனிமே நீ வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். இந்த ஒரு நாளில் தொடங்கக்கூடிய புதிய சக்தி உங்களை உயர்த்தும், உங்களை காப்பாற்றும், உங்களை பிரகாசமாக மாற்றும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.